ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். தனுராசியை எடுத்துக்கொள்ளும் சொல்லப்போனா தனுராசிக்காரர்கள் கூட இந்த மே மாசத்தின் பலன்களுக்காக துல்லியமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் இவர்களுடைய ராசியாதிபதி குரு இவர்களது ஜென்ம ராசியை பார்க்க போகிறது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இனி சஞ்சாரம் செய்ய போகிறார். இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் அப்படின்னா, இது நாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இனி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வருவது என்பது, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்களே, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு தான் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது நாள் வரை இவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது அப்படிங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்த ராகு மட்டும் கிடையாது. இவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. நிறைய பேருக்கு கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, தொடர்ச்சியாக எனிமி ப்ராப்ளம்ஸ். அதை சால்வ் பண்ணலான்னு போனா அந்த நெகோசியேஷனுக்கு யாரும் வர்றது கிடையாது. கடன் வாங்க போனா திரும்ப கடன், அதுக்கு திரும்ப கடன், அதற்கு திரும்ப கடன். ஒரு ஸ்பைடர்ல மாட்டின மாதிரி, ஒரு சிலந்தியில் மாட்டினது போல் இது நாள் வரை தனுராசிக்காரர்களுடைய நிலைமை இருந்தது. பொதுவாகவே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தனுராசிக்காரர்கள் கொடுத்து பழகி விட்டார்கள். புதுசா இவங்களால போய் ஒரு விஷயத்தை இல்லை அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நோ, they do not know how to tell no அப்படின்னு இவர்களை பற்றி சொல்லலாம். இந்த மே மாதம் இவர்களுக்கு நிறைய விஷயங்களின் துவக்கமா இருக்கு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் வருவது பொதுவாகவே இவர்களுடைய லாபத்தை பார்க்கிறது, இவர்களுடைய வெற்றியை பார்க்கிறது, இவர்களுடைய ராசியை பார்க்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு இனிமே தான் லாபம் அப்படிங்கிறது கைகளில் வரும், கண்களில் தெரியக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு பாக்யாதிபதி இந்த மே மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியின் செயற்கை என்பது தர்மகர்மாதிபதி யோகமாக. இந்த ஆங்கிள் எப்படி அமையுது பாருங்க. ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, லாபாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, பாக்யாதிபதி லாபத்தை பார்ப்பது, லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது, லாபத்தை பார்ப்பது. இதையும் தவிர இவர்களுக்கு வெற்றியை பார்ப்பது. இவர்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 6, 7 அதிபதிகளின் சேர்க்கை, லாபாதிபதி உச்சம், எல்லாமே எப்படி எந்த ஆங்கிள் போட்டாலும்
ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுர் ராசிக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இதனால் வரை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த ராகு பகவான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவது குரு சண்டால யோகமாக வருகிறது. இப்போ பல நாட்களா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் ட்ரை பண்ணாமல் முடங்கி ஒரு விதத்தில் மூளையில் உட்கார்ந்த தனுராசிக்காரர்கள் இனிமே தான் ஒவ்வொரு அட்டம்ப்டா பண்ணுவாங்க. இனிமே தான் இவங்களுக்கு தொழில் லாபம் எல்லாம் அபிவிருத்தி தெரியும். யாரெல்லாம் நான் பிஸ்னஸ் மூட போறேன், கடையை மூட போறேன், மூடி சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படிங்கிற விளிம்பில் நிற்கக்கூடிய நபர்கள் கூட இனி நம்மால் தொழில் பண்ண முடியும், இனி நம்மளால் தொழில் நடத்த முடியும், தொழில் நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியும், லாபம் சம்பாதித்து கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இனி வருவார்கள். இவர்களுடைய கடன் அடையும், வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் காம்ப்ளெக்ஷன்ல இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக விலகும், சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது, அம்மாவுடைய உடல்நிலையில இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். நிறைய தனுராசிக்காரர்களுடைய வீடு, ஆபீஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சு பாதியிலேயே நின்று கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இனி மளவென்று மேலே ஏறும். திருமணத்துக்காக காத்திருந்த நபர்களுக்கு நல்ல வரன் வரும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுடைய வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். சூரியன் என்பது இங்கு பித்ருக்காரகன் என்பதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இவருடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடல்நிலையாக இருந்தாலும், அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இதையும் தவிர இவர்களுக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீசம் என்பது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் வந்தாலும், இங்கு புத்திரஸ்தானாதிபதியே 8ஆம் இடத்தில் நீசம் அடைவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இங்கு இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் அமர்கிறார். அதனால் ஒரு கோயில்களுக்கு போகும்போது, ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகும்பொழுது அந்த டிக்கெட் எல்லாம் கரெக்டா இருக்கா, டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவா தனுர் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம் அப்படிங்கிறது லாபம் இனி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. முயற்சிகள் இனி செய்வார்கள், வெற்றி வரும், மளமளவென்று உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். தனுராசிக்காரர்கள் எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஸ், பிரதர்ஸுக்குள்ள இல்ல பங்காளிகளுக்குள்ள பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாக பிரிவினை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புதுசா ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு டியூஷன் டீச்சரை மாற்றோம், குழந்தைகளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுகூலமானவர்களா, அவர்களால் நம்மளது குழந்தைகளுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா, அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் தந்தையின் ஹெல்த், இதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானுக்கு இவர்கள் ஏதாவது அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ செய்து கொள்ளலாம். பிறகு இவர்கள் நவக்கிரகங்களில் கேது ஸ்தலம் சென்று ஒரு முறை கேது பரிகார அபிஷேகம் செய்து கொள்ளலாம். புதுசா ஒரு வண்டி வாங்கும் பொழுதோ அல்லது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் பொழுதோ ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், குறிப்பா செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடெல்லாம் வாங்கும் பொழுது கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறது அந்த தொழில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு மாஸ்டர் ஒப்பீனியன் வாங்கி கொண்டு நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு குரு பார்வை, அதுவும் சமசப்தம பார்வை, 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன் இனி உங்களுக்கு கிடைப்பதற்கு திரும்பவும் நீங்கள் 11 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய சுபகாரியங்கள் மளவென்று தனுர் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு, மாதத்தின் முழுவதுமே உங்களுக்கு அந்த மாளவிகா யோகம் என்பது இருக்கிறது. புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.